Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் தீத்து 2 இறைவசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் அனைவரையுமே ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஏனென்றால் அறுவடை செய்வதற்கோ அதிகமாக ஆட்கள் தேவைப்படுகிறது என்று அவருடைய வெளிப்படுத்துதல் இந்த தினவசனம் மூலியமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஊழியத்தை செய்தாலும் கூட அதில் பல முன்னேற்றங்கள் அடைந்தாலும் கூட நாம் மேட்டிமைத்தனத்தோடு இல்லாமல் இந்த ஊழியத்தை ஆரம்பத்திலே நாம் எப்படியாக எடுத்தோமோ அப்படியாகவே இறுதி வரை அவருடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் அதே உன்னதத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, வளர்ச்சிகள் அடையும் போது பெருமை குணம் மேட்டிமைத்தனம் வருவது மனிதர்களுக்கு இயல்புதான். ஆனால் அதை கடவுளுடைய சித்தத்திற்காக நம்மளுடைய சுபாவத்தை மாற்றும் பொழுது அவர் எண்ணிலடங்க ஆசீர்வாதத்தை தருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இன்னும் அநேக ஆன்மாக்களை பாதுகாக்கும் வேலையை மிக தீவிரமாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் ஆன்மாவை ஆயத்தப்படுத்துவது மட்டும் முக்கியமல்ல, அந்த ஆன்மாவை அதை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ஆன்மாக்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் உன்னத வாழ்வுக்காக முன்னேறி செல்கிறார்களா, விசுவாசத்தில் அவர்கள் தேறி வருகிறார்களா என்று சிந்திப்பதில்லை. அதை தான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். நாம் தவறு செய்யும் இயல்புள்ள மனிதர்கள்தான். ஆனால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய மகா கிருபையானது நம் மீது பிரசன்னமாகி தன்னை வெளிப்படுத்தும். எனக்கு பிரியமானவர்கள், இதற்கு ஒரு இணைவசனமாக இன்னொரு வசனத்தை நாம் தியானிப்போம். ரோமர் 10 இறைவசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்றைக்கு அனைவருக்குமே ஆண்டவர் மீது வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அது அவருடைய அறிவுக்கு ஏற்ற வைராக்கியமாக காணப்படவில்லை. மனித சிந்தனையுள்ள அறிவை தான் வைராக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இதை நாம் முற்றிலும் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நான் எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைத்தேனோ அதே நோக்கத்துக்காக முடிவு பரியந்தம் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். நாம் செய்யும் தவறுகளை எல்லாம் சரி செய்கிறார். நாம் மனிதர்களாக இருப்பதனாலே ஒவ்வொரு முயற்சியை எடுக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட செய்த தவறையும் அவர் மன்னித்து அந்த தவறை தாண்டி நம்மளை உன்னத வாழ்விலே முழுமையாக நடத்தி செல்லும் ஒரே அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவரை தவிர வேறு யாரா மூலியமாகவும் நம் வைராக்கியம் வந்து விடாது. நமக்கு எந்த ஒரு முன்னேற்றம் வருவதனாலே அது வந்து விடாது. ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வெளிப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருப்பதற்கும் மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களையும் பாதுகாக்கும் வேலையை மிக தீவிரமாக உன்னதமாக செய்வதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, தீத்துவில் இம்மாட்டுமாக நீர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ அநேக மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க உமது கிருபையானது பிரசன்னமாகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. ஊழியத்தில் திருத்தமான அறிவுகளை வெளிப்படுத்த தேவ கிருபை செய்யும். உம்முடைய ஜீவனால் வார்த்தைக்கு இசைவாக அந்த ஊழியங்கள் ஒவ்வொரு ஊழியங்களும் வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அவங்களுடைய சுய சிந்தனையினால் செய்யாமல் அப்பா உமது வல்லமையினாலே வெளிப்படும் காரியங்களை அவர்கள் முன்வைக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.